எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரியான ஒரு மட்டன் சுக்கா, மதுரை மட்டன் சுக்கா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பார்த்துங்க. இது பூனா ஸ்டைல் மட்டன் சுக்கா. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரியான ஒரு மட்டன் சுக்கா. நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதில் ஒரு 50 ml ரீஃபைண்ட் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மிளகு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 200 கிராம் பல்லாரி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்கிற மட்டன், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு 1/2 கிலோ மட்டன், அதை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப ட்ரை பண்ணலை, தண்ணியெல்லாம் அதில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிடுறோம். கழுவுற மட்டனை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி தண்ணி எடுக்காமல் கழுவி ஒரு சல்லடையில் இருத்துட்டு உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. குக்கர் மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருவோம். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுலேயும் 25 கிராம், டோட்டலாக 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன், கரம் மசால் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு பொடி ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 ml தண்ணி, நிறையா தண்ணி விட்டுறாதீங்க, ஒரு 50 ml மட்டும் தண்ணி விடுங்க. அந்த மசாலாவோடு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு வெயிட் எடுத்து வச்சுருவோம். 6 விசில் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். 8 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். குக்கரோட ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு குக்கரை மூடியை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். இந்த நேரத்தில் ஒரு 50 ml தயிர் அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். பண்ணிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு 1 நிமிஷத்துக்கு அதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.